ஹாய், ஃபுட் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். 100-200 வருஷம்னா பரவாயில்ல, 2000 வருஷத்தோட உணவு தேடல் தொடருவோமா? பிரியாணி எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும். ஆனால் இதோட ஆரம்பம் ஊன்சோறு. அரிசி, ஆட்டிறைச்சி, மிளகு, சீரகம், நெய் சேர்த்து எளிமையாக தயார் செய்கிற ஒரு விருந்துணவு. தமிழ் மட்டும் இல்லை, ஈழ நிலங்கள்லையும் இந்த ஊன்சோறு பயன்பாட்டில் இருந்திருக்கு. செட்டிநாடு ஊன்சோறு, கொங்கு ஊன்சோறு, யாழ்ப்பாணம் ஊன்சோறுன்னு சில வகைகளாக பிரித்து பயன்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் சோழ வம்சத்தின் நலன்கிள்ளி அரசன் பாண்டிய அரசனை போரில் தோக்கடிச்சு அரண்மனையை கைப்பற்ற உதவியாக இருந்த வீரர்களுக்கு போர்க்களத்திலேயே ஊன்சோரை வழங்கினதா கதைகளே இருக்கு. நாளடைவில் முகலாயர்களால மாற்றமடைந்த ஊன்சோறு தான் இப்போ இருக்க பிரியாணி. வீரர்களுக்கு ஊன்சோறு போட்ட சோழ அரசனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோமா? அட, திணை, தேங்காய் பால், பனம் வெல்லம் சேர்த்து செய்கிற திணை பாயசத்தை சொன்னேன். பண்டிகை காலங்களில் இந்த திணை பாயசம் முக்கியமான உணவாக கருதப்பட்டிருக்கு. சரி, இப்போ இருக்கிற மதிய உணவுகளுக்கு மத்தியில் ஒரு புது உணவை அறிமுகப்படுத்தட்டுமா? கதம்ப சோறு. அரிசி, பருப்பு, காய்கள், புளி மற்றும் மிளகு சேர்த்து செய்கிற இது அந்த காலத்தில் ஒற்றுமை உணவாக பகிரப்பட்டுச்சான். அவ்வளோ ஏன், இப்போவும் சில கோயில்களில் இந்த கதம்ப சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டு இருக்கு. இது மாதிரி ஒன்று தான் கல்லப்பம். இப்போ நம்ம சாப்பிட்ற பணியார மாதிரி. மக்கள் அதிகமாக கூடி கொண்டாடுற இடங்கள்ல இதை பகிர்ந்து சாப்பிட்ருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? மணிமேகலை, சிலப்பதிகாரம் நூல்களில் பணம் களவு, அதாவது கல், கோவில் விழாக்களுக்கு பகிரப்பட்டதா தகவல்களை பார்க்கலாம். இந்த பதிவோட உணவு பட்டியலை யானை மீன் குழம்போட முடிச்சுக்கலாமா? யானை மீன் இது ஒரு வகையான ஆத்து மீன் வகை. இதோட துல்லியமான மீன் வகை எதுவும் தெரியல, ஆனால் இது ரொம்ப சுவையான மீன் வகையாக புகழப்பட்டிருக்கு. புளிக்கரைச்சல், மிளகு, உப்புல யானை மீனை சேர்த்து செய்கிற குழம்பு குணப்படுத்தும் உணவாக கருதப்பட்டுச்சு. மீன் குழம்ப மருந்துன்னு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரியான பதிவுகள் மூலமாக தமிழ் பாரம்பரிய உணவுகளை மீண்டும் கண்டுபிடிக்க முடியும்னு நம்புகிறேன். இதில் எந்த உணவை நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.